11வது பாடல். தேனமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன். இந்த சம்பந்தருக்கு ஒரு குசும்பு. நம்ம அடிச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இதுலயும் அடிச்சு பேசுவார். நான் ஞான சம்பந்தம் சொல்றேன்டா, இதுக்கு கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு எல்லாம் தனக்கு கையெழுத்து, ஒவ்வொரு பாட்டு முடிஞ்ச உடனே தனக்கு கையெழுத்த போட்டுருவாரு. வழக்கமா நம்ம இதுல இலக்கியங்கள்ல யாரு பாடுறாங்க எதுக்கு பாடுறாங்கன்னு ஒரு விவரம் இருக்காது. திருஞான சம்பந்தனத்தை குறைய வைக்கவே இல்லை. பின்னாடி டம்ளர் பயல எல்லாம் வருவானு வந்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் சென்சார் பண்ணிக்கிட்டு ஏதாவது புது புது கரடி எல்லாம் விட முயற்சி பண்ணுவானே, அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரு போல. ஆனா ரொம்ப தெளிவா தன் கையெழுத்த ஒவ்வொரு பாட்டிலையும் போட்டுருவாரு. சீர்காழியில பிறந்த ஞான சம்பந்தன் அப்படிங்கிறத பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் உரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. கிருஷ்ணன் கீதையில சொல்லுவான், சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே, ஆணா போட்டு சொல்லு அப்படின்னு. அத மாதிரி இங்க இவரு ஆணா போட்டு சொல்றாரு, ஆணை நமதே. நானும் ஆணை போட்டு சொல்றேன், யாரு இதெல்லாம் படிச்சாங்களோ அவங்க சொர்க்கலோக ஆட்சியும் கூட அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. முக்தி மட்டும் இல்ல, சொர்க்கமும் கிடைக்கும் அப்படிங்கிறார். மாலை ஓதுன்னா சாயங்காலம் படிக்கணுமா சாமிஜி? சொல் மாலை, தேவ ஆரம்னாலே தேவ ஆரம், பகவானுக்கு போடக்கூடிய ஆரம், அதான் தேவ ஆரம். இது சொல் மாலை, சொல்லாலான மாலை. 10 இப்படி 5 இப்படி 5 நடுவுல டாலர் பதக்கம். இந்த கடைசி பாட்டு பாடல் அனசூயா. தேனமர் பொழில் கொழாலை விளை சென்னல். தேனமர் பொழில் கொழாலை விளை சென்னல். தேனமர் பொழில் கொழாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ. துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ. துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ. நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து. மறைஞான முனிவன், மறைஞான ஞான முனிவன். மறைஞான ஞான முனிவன், மறைஞான ஞான முனிவன். தானொரு கோளும் நாளும். இந்த இடத்துலயும் கோளு போட்டு நாளும் போட்டிருந்தாலும் இம்மும் போட்டிருக்காங்க. ஒரு இடம் போடாம விட்டிருந்தா கூட நாம கோளும் நாளும் அப்படின்னு தான் படிச்சாகணும், அதான் சரியா இருக்கும். ஆனா எப்படியோ இந்த இடத்துல இம்முன்னு போட்டுட்டாங்க, ஏன் போட்டாங்கன்னு தெரியல. பொதுவா செய்யுள்கள்ல என்ன அப்படின்னா அதுக்குன்னு சில வரையறைகள் இலக்கணங்கள் இருக்கும், அதுக்கு ஏற்றது மாதிரி அதை எழுதணும். அதனால அவங்க சில வேலைகள் பண்ணுவாங்க. இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு வர்றதுக்காக வேண்டி தொகுத்தல், விரித்தல், குறுக்கல், நீட்டல் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இது செய்யுள் மட்டும் இல்ல, பொதுவா தேவார பாடல்களுக்கெல்லாம் பண்ணு இருக்கு. இது பியந்தை காந்தாரம்
அப்படிங்கிற பண்ணுல பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ந்தே காந்தாரம் பண்ணுனா என்னன்னு உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியாது. அதான் அதுல விசித்திரம் அல்லது விசேஷம். தேவார பாடல்கள் எல்லாத்துக்குமே சங்கீதத்தோட பேரா குருஜி? ஆமா, ராகத்துக்கு பேரு. பண் அப்படின்னா ராகம்னு அர்த்தம். கர்நாடக சங்கீதத்துல ராகம் சொல்லுவாங்க, தமிழ்ல அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. தேவார திருவாசகத்துக்கெல்லாம் பண்ணு இருக்கு, பண்ணு இருக்குன்னு எழுதியும் வச்சிருக்காங்க. ஆனா அது அந்த பண்ணை எப்படி பாடணும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த தமிழ் பண்பாட்டுல அந்த இசை பண்பாடு எங்கேயோ போட்ட விட்டாங்க. அதனால இப்போ நம்ம இந்த நான் கொடுத்திருக்கிற சைட்ல கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா 4 பேருடைய பாடல் போட்டிருக்காங்க. 4 பேர் 4 விதமா பாடிப்பாங்க. எனக்கு சங்கீதம் தெரியாது, என்னுடைய ஆச்சாரியர் என்னுடைய குருவுக்கெல்லாம் தெரியும். அதனால அவங்கதான் சொல்லணும் 4 பேரா ஒரே பண்ணல பாடியிருக்காங்களா வேற வேற பண்ணல பாடியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால நமக்கு நம்ம சிற்றறிவுக்கு கேட்கறதுக்கு 4 பேர் 4 விதமா பாடுற மாதிரி இருக்கு. ஒருத்தர் எல்லாத்தையுமே ராகமா பாட முயற்சி பண்ணிக்காரு, ஒருத்தர் ஒன்னையும் கடைசி மட்டும் ராகமா பாடிட்டு இடையில உள்ளதெல்லாம் விருத்தம் மாதிரி உரைநடை மாதிரி பாட படிச்சிருக்காரு. இப்படி பல விதம் இருக்கு. அதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. பண், தாளம் இந்த மாதிரி குறிப்புகள் கிடைக்குது. ஆனா அதை பத்தி கூடுதல் விவரங்கள் தெரியறது இல்ல. பொதுவா சீர்காழி கோவிந்தராஜன் தமிழ் பண்ணுல பாடணும்னு முயற்சி பண்ண ஒரு ஆளு. திருப்புகழ் தமிழில ஒரு இசை மரபு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரே நூல் திருப்புகழ் தான். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு மியூசிக்கே தெரியாதுன்னு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க. நான் எந்த கிளாஸ்லயும் தெரியல, ஏதோ ஒரு கிளாஸ்ல வாயை விட்டுக்கிட்டு பேரு ஞாபகம் வரல. புரந்தரதாசன் கர்நாடக சங்கீதத்துல ஒரு முக்கியமான ஒருத்தர், கர்நாடகக்காரரு புரந்தரதாசன். அவர் பேரை ஏதோ ஒரு கிளாஸ்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன், அது பேர் ஞாபகம் வரல. இப்ப டக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அருமையான பாடல்கள் பாடிக்க. கர்நாடகத்துக்காரரு. கிருஷ்ணா நீ பேகனே பாரோ அந்த பாடல் வந்து அவர் பாடினதுதான். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள்ல அவரும் ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். சரி, அது ஞாபகம் தான் நான் சொன்னேன். அதனால இந்த மாதிரி இதுக்கு ஒரு பண்ணு இருக்கு, ஒரு தாளம் இருக்கு, இதுக்கு மேல இலக்கண விதிகள் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எழுதணும், பாடணும். அதனால அவங்க நமக்கு எப்படி இருக்கோ அதை அப்படியே நாம ஈடிச்சாங்க அப்படி அடிச்சிட வேண்டியதுதான். இப்போ 11வது பாடல். இது வந்து பையன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறந்துட்டேன், அது மறந்துட்டேன். பலஸ்ருதி அப்படின்னு எடுத்துக்கலாம். தேனமர் பொழில் கொளாலை விளை படிச்சிட்டோமா? இல்ல வழி. சரி, 3வது. தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள். ஆனை சொல் மாலை ஓதும் அடியார்கள். சொல் மாலை அடியார்கள். ஆன சொல் இது ஒருவேளை சொன்மாலை அப்படி இருந்தா கூட யாருக்கும் குத்தம் சொல்ல முடியாது. ஆன சொன்மாலை அப்படின்னு சொன்னா கூட தப்பு இல்ல. அது சொல் மாலையை சேர்த்துட்டாங்கன்னா சொன்மாலைன்னு மாறிடும், அவ்வளவுதான். இலக்கணப்படி இன்னாட்டு மாறி இல்லு இன்னா மாறிடும். வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. தேனமர் பொழில்கொள் ஆலை விளை செங்கல் துண்டி வள செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமா
மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோடும் நாடும் அடியாது வந்து நடியாது வண்ணம் இதுல எல்லா பாட்டுக்கும் அர்த்தம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் 9 1 7 18 6 அதுக்கு மட்டும் அர்த்தம் வந்து கண்டுபிடிக்கத்தான் வேணும். இதெல்லாம் பிரச்சனை இல்ல, சொல்லிடலாம்னு தோணுது. குமாரி உஷா. தேனமர் பொழில் கொளாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. கவிதா. தேனமர் பொழில் குழாலை விளை சென்னல் துன்னி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. சரி, அப்படியாக ஏதாவது கேள்வி இருந்தா? சுவாமிஜி, எனக்கு ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. 4வது பாட்டுல வடவால் இருந்து அதுதான் கரெக்டா இல்ல வடபால் இருந்து? அது அந்த உங்க 4வது வரியை படிங்க. 4வது பாடல மதிநுதல் மங்கையோடு வடவால், அதாவது இந்த இதுல வந்து வடவால் இருந்து கொடுத்துருக்கு. நான் நார்மலா கேட்கும் போது வடபால் இருந்து அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனாலதான் டவுட் தான். அது அடுத்த வார்த்தை மறையோதும் இருக்குல்ல? ஆமா, மறையோதும் எங்கள் பரமன். அந்த மறையோதும்னு வர்றதுனால தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழிருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார். அந்த கதை அது சொல்லக்கூடியதுன்னு எடுத்தா ஆலமரத்துக்கு கீழே இருந்துதான் வரணும். இப்ப வட ஆல் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லும் போது வடவால் அப்படின்னு மாறிடும். மற்றபடி வடபால் இருந்துன்னு வரும்போதுன்னா வடக்கு பக்கத்தில் இருந்துன்னு வரும். அவர் வடக்கு பக்கத்துல இருந்து மறை ஓதுனார் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை எதுவும் இல்லை. அவர் எந்த திசையில இருந்தும் மறைய சொல்லுவாரு. வடபால் இருந்து அருள் செய் எங்கள் பரமன் அப்படிங்கிற மாதிரி வந்துருன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், வடபால் எடுத்துக்கங்க. ஏன்னா கைலாசத்துல இருந்து அருள் பண்ணக்கூடியவரு அப்படிங்கிற அர்த்தம் எடுக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும். அதனால வடபால்னு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது மறையோதும்னு வந்ததுனால அந்த சனகாதி கதையெல்லாம் கொண்டு வர சௌரியம் இருக்கிறதுனால ஆலமரம்னு எடுத்துக்கிறது நல்லது. சில சமயங்களில் எழுத்து பிழைகள் நடக்கும் தெரியாம. இந்த புத்தகம் அச்சடிக்கிறவங்களுக்கு எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான், படிச்சவன் பாட்டக்கெடுத்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால குளறுபடிகள் நடக்கும். நான் இவ்வளவு நாளா அர்த்தம் இது என்ன நினைச்சேன்னா, அதுதான் சம்பந்தத்துக்கு பால் கொடுப்பார்ல, அதோட என்ன இது பண்ணி பாடிருக்கோம்னு நினைச்சிட்டேன். ஒரு திருஞான சம்பந்தருக்கு பால் குடிச்ச கதைய. ஆமா, அந்த நினைச்சிட்டேன். மதிநூதல் நங்கையோடு வடபால் இருந்து அது அர்த்தம் எடுக்க முடியாது. அதுக்கு வார்த்தைகள் ஒத்துழைக்கல. அப்படின்னா மதிநுதல் அது வராது, அந்த வேர்டு வராது. மதிநுதல் மங்கை தன் முலைப்பால் இருந்து அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தாதான் அந்த அர்த்தம் எடுக்க முடியும். இது மங்கையோடு வந்ததுனால சிவபெருமான் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல துணிதான் அங்க வருது. இந்த ஓடுங்கிற வார்த்தை கூட இருக்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிற துணியத்தான் கொண்டு வருது.
வேற இல்ல. சரி. நான் திருநீற்று பதியம் படிக்க போறேன்னு நினைச்சிட்டாக்கும் போன வகுப்புல சரின்னு சொன்னேன். கடைசியில கோளறு திருப்பதியம் படிச்சு முடிச்சிட்டோம். நானே இதான் முதல் தடவை 10 பாட்டையும் படிக்கிறேன். திருநீற்று பதியம் நம்ம சமய வகுப்புல இருக்கு, அதனால அது படிச்சுட்டே நினைக்கிறேன் ஏற்கனவே. கோளறு திருப்பதியை நானும் இப்பதான் முதல் தடவை உங்க கூட சேர்ந்து படிச்சிருக்கேன். படிக்க வாய்ப்பு தந்த அனசூயாவுக்கு நன்றி. கூட சேர்ந்து படிச்ச எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் வகுப்பு